ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் டெய்லி சால்வ் பண்ணிட்டே வரோம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் 13/5/2023 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்லாம் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே வாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். நம்ம வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு போடுறத விட நீங்கள் கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த டாபிக் மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்டிடியூடில் எல்லா டாப்பிக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கான்செப்டை பேஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிடலாம். இப்போ a sum of 6,000 amounts to 7,200 in 4 years under simple interest. What is the percentage rate of interest? 6000 அசலானது 4 ஆண்டுகளில் தனி வட்டியுடன் சேர்த்து 7200 தொகையாக அதிகரிக்கிறது எனில் தனி வட்டிக்கான சதவீதம் என்ன? ஓகே, ஸோ 6000 பார்த்தோம் அப்படின்னா 7200 வந்து ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் 4 வருஷத்தில். ஸோ வந்து எவ்வளோ கூடியிருக்கு? 1200 வந்து கூடியிருக்கு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னாலே வட்டி அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வருஷம் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வட்டிக்கு வட்டி போட்டே போய்கிட்டு இருக்கும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரே மாதிரி தானே இருக்கும், அப்படி தானே? அப்போ இந்த 1200 அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 4 வருஷத்துக்கு 1200, ஒரு வருஷம் அப்படின்னா நம்ம டிவைட் பை 4 வந்து போட்டுடலாம். இதை அடிச்சிங்க அப்படின்னா 300 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ 300 தான் வட்டி. 6000 ரூபாய்க்கு 300 வட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ்? 6000 300 ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இப்போ 6000ல் 10% அப்படின்னா 600 அப்படி தானே? இப்போ வந்து ஒரு 6000 இல்லை 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5000 10% என்னது? 500. 10000 10% எவ்வளவு? 1000. அப்போ 6000 10% அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 600. இங்கே 300 தான் இருக்குது. அப்போ 300 அப்படிங்கிறது அதுலேயும் பாதி 5%. அப்போ 6000ல் 5% தான் 300. அப்படி தானே? 6000ல் 10% அப்படிங்கிறது 600, 5% தான் 300. ஸோ அப்போ 6000க்கு 300 வட்டி அப்படின்னா 6000க்கு 5% வட்டி. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வந்து அதே எக்ஸாமில் கேட்டதான். ஸோ வந்து முந்தின கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் 4500க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக 750 கொடுத்தால் வட்டி வீதம் என்ன? ஸோ வந்து ஒரு 4500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 750 ரூபாயை வட்டியாக கொடுக்காங்க. இப்போ வட்டி விகிதம், வட்டியோட பெர்சன்டேஜ் என்ன அப்படி மாதிரி கேட்காங்க. கொஸ்டினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னாலே அந்த கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டி தான். ஓகே, இப்போ வந்து 4500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 750. நமக்கு அந்த வட்டி பெர்சன்டேஜ் தெரியணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு 750 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதில் பாதி அப்படி தானே? இதில் பாதி 375. ஓகே, ஸோ வந்து 375 பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதி. இப்போது நமக்கு வந்து 4500 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசல் பிரின்சிபல் அப்படி தானே? ஸோ அந்த 4500க்கு தான் நம்ம 375 எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ 100% தான் 4500. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா அந்த 375 அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு தெரியணும். ஸோ நம்ம வந்து பெர்சன்டேஜ் கீழே பெர்சன்டேஜாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 375 நம்ம வந்து இங்கே வந்து போட்டுறக்கூடாது. இந்த 375 அப்படிங்கிறது என்னது? ஸோ வட்டி அமௌண்ட். அப்போ நம்ம அந்த காசுக்கு கீழே தான் காசை வந்து போடணும். ஸோ அப்போ வந்து 375 நம்ம வந்து இங்கே தான் போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 வந்து அடிச்சிடலாம். இதை 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 9 டைம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 டைம். ஸோ மிச்சம் 2 இருக்குது 25, 5 தடவை. ஓகே, இப்போ வந்து நம்ம எதையுமே கட் பண்ண முடியல அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா வந்து மேலே வந்துடும். 75 ஈக்குவல் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா வந்து மேலே வந்துடும். டிவைடட் பை 9 அப்படி தானே? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 டேபிள் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ 8 9s are 72 அப்படி தானே? ஓகே, ஸோ வந்து 8 9 72 மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 வந்து இருக்கும். ஸோ 3 பை கீழே 9 வந்து இருக்குது. அடித்தோம் அப்படின்னா 1/3. ஸோ அப்போ வந்து 8 1/3. ஸோ நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து
நீங்கள் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸாமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபார்முலாவில் வந்து இந்த இடத்துல ஸ்கொயர் வருமா, 100 வந்து அங்கே போடணுமா இங்கே போடணுமா, அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்து வரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. ஸோ வந்து a certain sum of money amounts to 8880 in 6 years and 7920 in 4 years. Find the principal. ஸோ இப்போ வந்து அமௌண்ட்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் அப்படின்னாலே இதில் வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்குது. குறிப்பிட்ட அசலானது, ஸோ வந்து ஒரு அசல் ஒரு பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆண்டுகளில் 6 வருஷத்தில் 8880 வந்து ஆகுது. ஸோ அப்போ வந்து அசல் வந்து இப்படி மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், அசலோட வட்டியை வந்து சேருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஆண்டுகளில், ஸோ வந்து 4 வருஷத்தில் 7920 அதே மாதிரி 6 வருஷத்தில் 8880 வந்து இருக்குது அப்படிங்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் அப்படின்னா அசல் ஆரம்பத்தில் முதல்ல இருக்குமா அதான் வந்து கேட்காங்க. இப்போ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா வந்து இருக்குது, இல்லை வந்து ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 100 ரூபா வந்து இருக்குது. இந்த 100 ரூபாய்க்கு 5% வட்டி. ஓகேவா? ஸோ இந்த 100 ரூபாய்க்கு 5% வட்டி அப்படின்னா முதல் வருஷம் முடிவில் என்ன ஆகும், 100 ரூபாலேருந்து ஒரு 5%, அப்போ வந்து 5 ரூபா கூடும், 105 ரூபாயா வந்து ஆகும். 2ஆவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு 5%, அப்போ வந்து 10%, அப்படி தானே 110 ரூபாயா வந்து ஆகும். அதாவது இப்போ 2ஆவது வருஷத்தில் 110 ரூபா, 3ஆவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 115 ரூபா, 4ஆவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 120 ரூபா. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 5%, அந்த பிரின்சிபலுக்கான ஒரு 5% வட்டி வந்து கூட்டிகிட்டே போகுது. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆவது வருஷத்தில் 110 ரூபாயா இருந்தது, 4ஆவது வருஷத்தில் 120 ரூபாயா ஆயிட்டு அப்படிங்காங்க. 2ஆவது வருஷத்தில் 110 ரூபாயா இருந்துச்சு, 4ஆவது வருஷத்தில் 120 ரூபாயா ஆயிட்டு அப்படிங்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அதில் இந்த 2 வருஷம் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 ரூபா வந்து கூடியிருக்கு. ஸோ 2 வருஷம் 10 ரூபா கூடுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா வந்து கூடும். அப்போது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 ரூபா கூடுது. அப்போ இந்த 4ஆவது வருஷத்தில் 120 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா 4 வருஷமும் 5 ரூபாயா வந்து கூடியிருக்கு. அப்போ 4 × 5 20. ஸோ அப்போ வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 ரூபாயா இருந்திருக்கும். அந்த 100 ரூபா தான் இப்போ 4 வருஷத்துக்கு 5 கூடி 120 வந்து ஆயிட்டு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரியுதா? இப்போ அதே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயும் இப்போ இங்கே வந்து 4 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 7920. ஓகே, அதே மாதிரி 6 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 8880. ஓகே, ஸோ இந்த 2 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ கூடியிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 880 கூட்டணும் அப்படின்னா 960 வந்து கூடியிருக்கு. ஸோ இந்த 960 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து கூடியிருக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு இதில் பாதி வந்து கூடும். இதில் பாதி அப்படின்னா 480 வந்து கூடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 480 கூடியிருக்கு, அப்படி தானே. 2 வருஷத்துக்கு 960. நமக்கு வந்து பிரின்சிபல் அசல் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது 4 வருஷத்துக்கு 7920 அப்படின்னா இது வந்து எப்படி ஆயிருக்கும், 4 வருஷத்தில் 4 தடவை 480 வந்து கூடியிருக்கும். வருஷம் இந்த 480 அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா 480 480 480 480 இந்த மாதிரி வந்து கூடியிருக்கும். அப்போ 4 × 480 பண்ணிங்க அப்படின்னா 1920. ஸோ அப்போ வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு அமௌண்ட்டை விட, ஆரம்பத்தில் பிரின்சிபல் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இருந்திருக்கு, அதை விட 1920 கூட்டினா தான் 4ஆவது வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக வந்து ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த அமௌண்ட்டிலேருந்து 1920 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு அது வந்து கிடச்சிருமா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6000. ஸோ இந்த 6000 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரின்சிபல். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன ஃபார்முலா வந்து ஓகே. இப்போ நீங்கள் சில இடத்துல சின்ன ஃபார்முலா கூட இங்கே வந்து ஸ்கொயர் வருமா, இங்கே டிவைட் பை 100 வந்து போடணுமா, இங்கே வந்து P × X இல்லை P + X இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா குழப்பம் வரும். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை எப்படினாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் வந்து ரிவர்ஸில் ஆப்ஷன் வந்து கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம், நீங்கள் வந்து அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து பார்க்கோம். நம்ம வந்து இதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டை டீச் பண்ணி தான் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போடக்கூடிய இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னால 25 கன்ஃபார்மாக 22, 23 வந்து வாங்கிடலாம். அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே 25க்கு. ஸோ நீங்கள் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து படிங்க. ஸோ நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்தே இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷனாக என்ன அப்படிங்கிற ஆரம்பித்து பெர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், எல்சிஎம், எஸ்சிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே பேசிக் கான்செப்ட்லேருந்து கான்செப்ட்டும் ஷார்ட்கட்டும் சேர்ந்தே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து டைம் இல்லை, நான் வந்து லாஸ்ட் மினிட்டில் ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஸோ வந்து 23 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 25, 23 அப்படிங்கிறது வந்து ஒரு குட் மார்க் தான் லாஸ்ட் மினிட்டில். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் 23 வரைக்கும் வாங்கினா போதும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய ப்ரீவியஸ் இயர் வீடியோ இதை ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக டெய்லி பார்த்துட்டே வாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் ஹவு மெனி இயர் will a particular amount become 3 times of its principal at 8% rate of interest? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து எத்தனை ஆண்டில் 3 மடங்கு 2 மடங்கு அப்படிலாம் கேட்காங்க அப்படின்னா இங்கே 3 மடங்கு அப்படிங்காங்களா, அப்போ நீங்கள் வந்து 2ன்னு போடணும். இப்போது 4 மடங்கு அப்படின்னா நீங்கள் வந்து 3ன்னு போடணும். 2 மடங்கு அப்படின்னா 1ன்னு போடணும். அதாவது 1 வந்து கம்மியாக வந்து போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து 3 மடங்கு அப்போ நம்ம வந்து 1 குறைச்சோம் அப்படின்னா 2. ஸோ பக்கத்தில் 2 0 200 வந்து ஆக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் இயர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த 2 தான் நம்ம வந்து போடணும். கொஸ்டினில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 8. அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து கேட்டிருப்பாங்க, ஹவு மெனி இயர்னு கேட்டிருக்காங்களா, ஸோ அதான் வந்து எக்ஸு, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடித்தோம் அப்படின்னா வந்து 25 பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ 25 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8% வட்டியில் அந்த அமௌண்ட் வந்து 3 மடங்காக வந்து ஆகும். இப்போது இதே கொஸ்டினில் 3 டைம்ஸ்னு கொடுக்காம 9 டைம்ஸ்னு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 8% கொடுக்காம 5%ன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், 9 டைம்ஸ்னால் 1 குறைங்க 8. அப்போ நம்ம 8 800ன்னு போடணும், கூட 2 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவல் டு இந்த பக்கம் நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது 5%. அப்போ நம்பர் ஆஃப் இயர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணி அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதே கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் இயர் ஒரு 10 வருஷம் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாலும் அதே தான். இங்கே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இயர் அப்படிங்கிறத போட்டுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சிம்பிள். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான வீடியோஸ் வந்து டெய்லி போட்டே வரோம். நீங்கள் வந்து மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்து இருக்குது, அதில் போய் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.